தந்துட்டு தான் மறுவேளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம ஒரு பேச்சு வச்சுக்கிறோமே, பெண்கள் விவாதத்து உண்டுன்னு எழுதியிருக்கீங்க, அதுக்கு உண்டான ஆதாரம் இல்ல சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆதாரம் தந்துடுது தான் நீங்க இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்கல்ல சில விஷயங்கள்லாம், அங்க போகணும்னு நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொன்னாக்கா நீங்க இந்த விஷயம் தொடர முடியுமா? அதுக்காக போகவே முடியாது. நீங்க நாங்க நேத்தையிலேந்து நீங்க சொன்ன சட்டத்துக்கு ஹதீஸ் எங்க இருக்குது தந்துட்டு தான் அடுத்த விஷயத்துக்கு போகணும்னு நாங்க நின்று இருந்தா இங்க எங்கேயும் போயிருக்க முடியாத. இருந்தாலும் தெரியுங்க தெரிஞ்சாலும் எதிர்பார்த்துக்கிட்டு இன்னும் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். ஒண்ணு வேணாம். இப்ப இந்த கலாலா விஷயத்துக்கு பதிலுங்க பேர்ல ஒண்ணு சொன்னீங்க, அது நாங்க கேட்ட கேள்விக்கு முதல் பதில் இல்லைங்கிறத இப்ப உங்களை விளக்குவேன். அது சொல்லிவிட்டு அடுத்த விஷயம் சலாமா அப்படின்னு சொன்னீங்க. ஏதோ சலாம் விஷயம் சொல்ல போறீங்கன்னு நினைச்சோம், விட்டு மதுவை போயிட்டீங்க. இப்ப நீங்க சலாம் விஷயம் சொல்லிவிட்டு தான் அங்க போகணும்னு சொல்லியிருக்கலாமே. அப்படி பார்த்தா நீங்க நகரவே முடியாத. ஏன்னா நாங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் அது மொல்லபத்து குழுப்பமா இருந்தாலும் சரிதான், இதுக்கு ஜக்காத்துங்கிற ஹதீஸே இல்லைன்னு காட்டிவிட்டு தான் அடுத்ததுக்கு போகணும். அப்ப நான் நின்றா நீங்க அடுத்து போகவே முடியாது. இது வரைக்கும் நேத்தையில இருந்து இது வரைக்கும் பார்த்தா. அது மட்டுமல்ல, இப்போ சில கட்டங்கள்ல சில வார்த்தைகள் மனது கஷ்டமா இருக்கும். ஆனா விவாதம் செய்யக்கூடியவங்க அதெல்லாம் பொறுத்துக்கிறணும். அது விவாதத்துடைய மரபு நியதி. இப்ப நீங்க இமாம்களை எல்லாம் குறை சொல்றீங்க, இருக்கிறதான சொல்லுவோன்னு நீங்க நியாயப்படுத்தலாம். ஆனா இமாம்களை மதிக்கக்கூடிய உள்ளங்களுக்கு அது நிச்சயமாக புண்படுத்தும், நோயினை கொடுக்கும். அவங்களை மதிக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு வேணா அது இல்லாம இருக்கலாம். அப்படி இருந்தும் கூட நாங்கள் நிதானம் விளக்காம தானே நாங்க வாதம் அழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். நேற்று விவாதத்துல சொல்லி காட்ட வேண்டிய சூழ்நிலை நான் சொல்ல வேணாம்னு நினைச்சேன். உங்களுடைய பேச்சுல ஹனபிக்காரன் ஷாபிக்காரங்க வார்த்தையெல்லாம் வந்தது. அப்படி இருந்தும் கூட இது ஒருமை சொல்லியது. வேணுமான நீங்க எல்லாம் முடிந்த பிறகு நீங்க இந்த விஷயம் நீங்க பார்த்துக் கொள்ளலாம். அப்படி இருந்தும் கூட நான் சும்மா தான் இருந்தோம். ஏன் விவாதம்னு வந்துட்டா இது நம்ம டென்ஷன் அடையக்கூடாதுங்கிறது தான். அதனால இது டென்ஷன் அடைய வேணாம், எல்லாம் தந்துட்டு தான் போகணும்னு சொன்னா, இப்ப நீங்க இமாம்கள் எல்லாம் பிணத்தோட உடல் உழுவதை அனுமதிச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க, அதை தாங்கன்னு கேட்டோம். இப்ப அதை நீங்க தந்தாதான் நான் தொடருவேன்னு சொல்லி இப்ப நான் நிக்கிறேன். நீங்க அதை தாங்கல. இமாம்கள் பிணத்தோட உடல் உழுவதை சரின்னு இருக்கிறாங்க, அந்த ஆபாசத்தை அனுமதிச்சிருக்கிறாங்க. அது நடந்து கொண்டால் என்ன சட்டம்ங்கிற வேற, அது சரியா தவறா அது அடுத்த சப்ஜெக்ட். நீங்க சொன்னது அதை அனுமதிச்சிருக்காங்க. நீங்க அதைத்தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நேற்று எனக்கு தரல, இப்ப நீங்க தந்தாதான் நான் தொடரும். இப்ப நான் வாங்கிட்டு வாங்க நான் நிக்கிறேன். இப்ப தந்துருக்கீங்களா? நீங்க தந்த பிறகு நான் தொடர்றேன். இப்படி ஒவ்வொன்னா பார்த்தாக்கா ஒத்து வராதுங்க. அதனால நீங்க சொல்றோங்கிறீங்க. இப்ப பாருங்க கலாலா விஷயம் சொன்னீங்க, மத்தக்கெல்லாம் சொல்லுவோம். நீங்க நம்பிக்கையில நான் அடுத்த விஷயம் தொடர்றேன். இப்படித்தான் ஏதோ நீங்க எல்லாம் தந்துட்ட மாதிரியும் நாங்க தான் தள்ளவங்க மாதிரியும்ல பேசுறீங்க. அதெல்லாம் நிதானம் எனக்கு தேவையில்லை. எதா இருந்தாலும் சரிதான். சில கருத்துக்கள் ஆனா நாங்க நாகரிகமற்ற வார்த்தைகளை யூஸ் பண்றது இல்ல. ஆனா சொல்கிற கருத்து வேண்டாம், புண்படுத்தலாம், அதுக்கு நம்ம நிதானிக்க கூடாது. ஆனா வார்த்தைகள் கடுஞ்சொல்லாக இருந்தும் கூட நாங்க பொறுமையோடு விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்கறதையும் இந்த நேரத்தில் நான் நினைவூட்ட விரும்புறேன். இன்னொரு விஷயம், இப்ப நான் திருமதி தந்தாதான் இப்பவே தரணும். நீங்க நான் தர்றதா இருந்தா, நான் அதுக்கு பதில் சொல்றதா இருந்தா, நீங்க நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க, நான் தர்றேன். அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டா, நீங்க கேள்வி கேட்டா நாங்க பதில் சொல்லிட்டா, நீங்க தர்றதா சொன்னீங்கல்ல அப்படின்னு தாங்க பதில் தந்துட்டோம். உப்பத்தாங்க அப்படின்னு கேட்டா கூட நியாயம் இருக்கிறது. நான் என்ன சொன்னேன், நீங்க ஹத்து இல்லன்னு இமாமுல் சொல்றதாக இதெல்லாம் சட்டமா, இதெல்லாம் ஆபாச ஆதரிக்குன்னு சொன்னீங்க. சரி, இப்படி ஒண்ணு நடந்துருச்சு. துபைங்கிறது அந்த விஷயத்தை மட்டும்தான் சொன்னேன். அதாவது விலங்கோடு புணர்வது அப்படி மேட்டுக்கு மட்டும்தான் நான் துபை உதாரணம். எல்லா இடத்துக்கும் நான் துபை சொன்னேன், அந்த மேட்டுக்கு தான் நான் சொன்னேன். அப்படியானால் உங்களிடம் என்ன சட்டம், இப்படி நடந்துட்டா என்ன சட்டம் அப்படி சொல்லுங்க. நீங்க திரும்பி நீங்க அதுக்கு பதில் சொல்றேன். நீங்க அதுக்கு உங்க சட்டத்தை சொல்லிட்டு, நாங்க சட்டம் சொல்லிட்டா சொல்றேன், நீங்க இல்லங்க சட்டம் சொல்லிட்டோம்ல, எங்களுக்கு இதான் சட்டம்ங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு நான் தரலண்டாக்கா நீங்க சொல்றதுல நியாயம் இருக்குது. நான் கேட்டதை நீங்க தரவே இல்லையா, நான் நிபந்தனை வீச்சிருக்கிறேன்ல, நான் தர்றேன், உங்க சட்டம் சொல்லுங்கன்னு இருக்கிறேன். நீங்க உங்களுடைய நிபந்தனை நிறைவேற்றாம நாங்க மட்டும் நிறைவேற்றணுங்கிறீங்க. இப்படி தந்தாதான் போகணும் சொன்னா நீங்க நேரத்தையே நிப்பாட்டி இருப்போம் வாதத்தை. இதுவரை நான் கேட்கறது வரலையே. அதனால நிதானம் விளக்காம பேசுங்க, அதான் நல்லது. அப்பதான் வாதம் நல்ல முறையில் தொடரும். வாதம் செய்யக்கூடியவங்களையே நம்ம நிதானத்திலிருந்து பேச ஆரம்பிச்சாக்கா நல்லா இருக்காது. பார்வையாளர் எப்படி வேணுமானே இருக்கணும், நம்ம கரெக்டா இருக்கணும். அடுத்து இப்ப நான் மறுபடியும் அவங்கள்ட்ட சொல்றேன், ஒரு சட்டம் கேட்டிருக்கிறோம்ல, அந்த சட்டத்தை அவங்க சொல்லட்டும். அப்பல இப்னு கசீர் முரணாக இருக்கிறதுன்னு சொல்லி இருக்கிறாரு, அந்த வாசகத்தை தாங்கன்னு கேட்டோம். அந்த வாசகத்தை தரட்டும். சும்மா அவர் மாதிரி குர்துபி அதுதான் வேணாம். உங்க இதுல இப்னு கசீர் தான் எழுதிருக்கிறீங்க. எங்க கேள்வி அதுதான். குர்துபியை பத்தி நான் கேள்வி கேட்டேன், குர்துபி நீங்க எழுதவும் இல்லை, அதனால கேள்வி கேட்க முடியாது.
உங்களுடைய மொழியாக்கத்துல இப்னு கசீர் போன்றவர்கள் அப்படின்னீங்க. போன்றவர்கள் பின்னால்தான், அது யாருன்னு தெரியாது. இப்னு கசீர் வாசகத்தை நீ சொல்லிட்டீங்க. இப்னு கசீர் முரண் என்று சொல்லி இருக்கிறார், அந்த வாசகத்தை தாங்க. அதான் நாங்க கேட்கிறோம். அடுத்ததாக கியாமத்து நாள் வரைக்கும் இமாம்கள் சொன்னாங்க. கியாமத்து நாள் எந்த கருத்துல அதை சொன்னேன் அப்படின்னு சொன்னா, கியாமத்து நாள் வரைக்கும் அந்த சட்டங்கள் எல்லாம் பொருந்தக்கூடிய அளவுல அவங்க சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு சட்டம், நாளைக்கு சட்டம். நீங்க அந்த கிளிப்புல முன்பின்னு பார்த்தா அப்படிதான் வழங்க, அப்படிதான் சொல்லி இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு சட்டத்தை சொல்றாங்க, அவங்க நாளைக்கு வருஷம் மாத்துறாங்க. கேட்டா இன்னைக்கு தான் ஹதீஸ் கிடைச்சிச்சுங்கிறாங்க, இன்னைக்கு தான் புரிஞ்சோங்கிறாங்க. இவங்க 5 வருஷம் கழிச்சு மாத்துவாங்க. இப்ப நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு 5 வருஷம் கழிச்சு கூட மாத்தலாம். இப்ப நீங்க செய்யறது கரெக்டா இல்லையாங்க உங்களுக்கு எப்படி தெரியும்? 5 வருஷம் கழிச்சு மாத்திப்பட என்ன செய்வீங்க? இப்ப 5 வருஷமா செய்யலாம், தப்பா போயிடும். இந்த நிலைமையெல்லாம் வேணாம், மதப்பு வந்துருங்க. அவங்க சொன்ன சட்டம் நாளைக்கு மாறும், 5 வருஷம் கழிச்சு மாறலாம் இல்ல, கியாமத்து நாள் வரைக்கும் அந்த கருத்துல தான் பேசணுமே தவிர இமாம்கள் எல்லாம் இப்படி சொல்லி இருக்கிறார்கள். வார்த்தைக்கு வார்த்தை பார்க்க கூடாது. எந்த கருத்துல நம்ம சொல்லுறோமோ அதுதான் பார்க்கணும். ஒவ்வொரு வார்த்தையா பார்த்தாக்க யாரும் நகர முடியாதுங்க. அது குர்ஆனை வசனத்துக்கும் மொழியாக்கம் பண்றதா இருந்தாலும் சரிதான், ஹதீஸுக்கும் மொழியாக்கம் பண்றாங்க. வார்த்தைக்கு வார்த்தை மொழியாக்கம் பண்றாங்க. கருத்தை சொல்லிவிட்டு புகாரில் இருக்குங்கிறாங்க, கருத்து சொல்லி எல்லாம் குர்ஆன் இருக்குங்கிறாங்க. வார்த்தைக்கு வார்த்தையா? வார்த்தைக்கு வார்த்தை சொன்னா யாரும் நகர முடியாது. அப்படி யாரும் செய்யறதும் இல்ல. எழுதும் போதும் போல பேசும்போது கூட, பேசும்போது சொல்லவே தேவையில்லை. ஒரு கருத்தை சொல்லிவிட்டு குர்ஆன் இருக்கிறது அப்படின்றாங்க. அதே போல ஒரு கருத்தை சொல்லிட்டு புகார் இருக்குங்கிறாங்க. வார்த்தைக்கு வார்த்தையாவா? அப்ப ஒரு பயான்ல ஏதாவது சொல்லுவாரு, நீங்க சொன்ன வார்த்தை புகார் அது இல்லைங்கன்னாக்கா கருத்து தான் வரும். அப்படிதான் நீங்க பார்க்கணும். இமாம்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதுக்காக சொன்னா கியாமத்து நாள் வரைக்கும் மாறாத சட்டம், அதெல்லாம் மதப்புவாங்க. அந்த கருத்துல தான் அது பேசப்பட்டது. முன்பின்னா பார்க்கணும். அதே போல நம்ம பல கேள்விகள் வச்சிருக்கிறோங்க. அவங்க எழுதுனதுல பிழை இருக்கிறது அப்படிங்கறத குர்ஆன் ஹதீஸ் சொன்ன நிரூபிங்கன்னு இருக்கிறோம். போனதுல அதான் சொன்னோம். அதனால அந்த காரியத்தை இப்ப செய்ய ஆரம்பிக்கலாம். இன்னையோட முடியுது. பதில் சொல்லி விடுவோம், முடியறதுக்குள்ள பதில் சொல்லி சொன்னா கேள்வி பதில் நிகழ்ச்சி இல்லை. இது கேள்வி பதில், கேள்வி கேட்டிருக்கோம், பதில் சொன்னா முடிஞ்சு போச்சு. இது விவாதம். நீங்க பதில் சொல்லலாம், அது அந்த பதில் தப்புன்னு நான் சொல்லுவேன், நான் கரெக்டா வரேன், நீங்க வாதிடணும். அதான் விவாதம். அப்ப இப்பவே நீங்க பதில் சொல்ல ஆரம்பிச்சிடணும். அப்பதான் விவாதம் கரெக்டா போகும். கடைசி நேரத்தில் இது பதில் சொன்னா அது விவாதம் அல்ல. அதையும் நான் நினைவூட்ட விரும்புறேன். உதாரணத்துக்கு இந்த கலால விஷயத்தில் சொன்னீங்க, ரெண்டும் முரண்படுகிறது அப்படின்னீங்க. ஏன் முரண்படுகிறது? முரண்படலைங்கிற நாங்க. முரண்படுன்னு சொன்னா அளவு மட்டும் வந்தா முரண்பட்டுருமா? சரி, அகவாத்தில் வர சகோதரன் தான் சவுந்தா எடுக்கணும், நீங்க பிரிக்கிறீங்க. நீங்க இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், பிரிக்க கூடாதுல? நீங்க அந்த சட்ட பிரகாரம் அது என்ன வருது? வயங்கானும் இஹ்வத்தம் ரிஜாலன் நிசான் ஃபலிதக்கர் மிஸ்ல ஹல்லின் சேர்ந்து வருதுல. அப்ப ஆணோ பெண்ணோ இருந்தா அவங்கள 2 பெண்ணுக்கு கிடைப்பது ஒரு ஆணுக்கு கிடைக்கும் இருக்குதுல. அது தாய் வழி சகோதர சகோதரருக்கும் பொருந்துமா? சொல்லுங்க நீங்க. அந்த ஒரு சட்டம் எந்த சட்டம் இருக்குங்கிறீங்களோ அதுல எப்படி இருக்குது? ஒரு சகோதரி இருந்தாக்கா பாதி, 2 சகோதரி இருந்தாக்கா 3ல 2. அங்க சகோதர சகோதரிகள் இருந்துட்டா பங்கீடு செய்யணும். 2 சகோதரிக்கு கிடைப்பது ஒரு சகோதரன் கிடைக்கும் இருக்குது. இந்த சட்டம் தாய் வழி சகோதரருக்கும் உண்டாங்க. சொல்லுங்க. இந்த வாதத்தை பார்க்கக்கூடிய ஆண்களும் புரிஞ்சு கொள்ளட்டும், உலக லெவல்ல மத்த எல்லாம் புரிஞ்சு கொள்ளட்டும். அப்ப ஃபராய் சட்டத்தை இவங்க எப்படி புரிஞ்சிருக்காங்கன்னு அறியட்டும். இப்ப கேட்டீங்கல்ல, பிரிவுக்கு இங்க ஒண்ணும் கிடையாது, எல்லாருக்கும் பொருந்துட்டீங்கல்ல, எல்லாருக்கும் பொருந்துன்னு சொன்னா அப்ப தாய்வழி சகோதரர்கள் அந்த சட்டம் சொல்லணும். அல்ல தாய்வழி சகோதரர்களுக்கு இது இல்லைன்னு அவங்களை நீக்கணும். 2ல 1 தான். இப்ப பதில் சொல்லுங்க. நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்ல. நீங்க முரண்படுது முரண்படுன்னு சொன்னீங்க, அதனால நான் மாற்றப்பட்டுன்னு சொல்றோங்கிறீங்க. இது நேற்று சொன்னீங்க. நாங்க கேட்ட கேள்வி என்ன? அவன் வராசத்துக்குள்ள வருவானா இல்லையா? வருவான்னு சொன்னா அவனுக்கு இந்த நிலை தானா? 2 சகோதரர்கள் கிடைப்பது ஒரு சகோதர சட்டமும் தாய்வழி சகோதரர்கள் உண்டா அப்படிங்கறத நீங்க சொல்லி ஆகணும். அப்ப இப்படி கேள்வி வச்சு பதில் சொன்னீங்க. நான் கேள்வி வச்சிருக்கோமா இல்லையா? அதுலதான் ஒவ்வொன்றிலையும் நீங்க பதில்னு சொல்லணும். நான் கேள்வி வைப்போம், அப்புறம் நீங்க பதில் சொல்லணும். நீங்க கேள்வி வைக்க நாங்க பதில் சொல்லுவோம். இதுதான் விவாதம். கடைசி நேரத்தில் சொல்லி முடிச்சிருவோங்கிறது விவாதம் அல்ல. அதனால நாங்க கேட்ட கேள்விக்கு இப்பவே பதில் சொல்ல ஆரம்பிங்க. அதே போல பாலுணர்வை ஏற்படுத்தும் மரம் அப்படின்னீங்க. இழக்க கூடாது என்கிறதுக்கே ஒரு 5 நிமிஷம் ஓட்டி விட்டாரு. கொஞ்சம் அதாவது கடுமையான முறையில் குரல் உயர்த்தி கேட்டா நிதானம் இழக்கிறதா? உளறிட்டோமா? நிதானம் இழந்து தடுமாறிட்டோமா? சொல்ல வேண்டியது மாற்றி பேசிவிட்டோமா?